எல்லோருக்கும் மாதம் 4000 வரப்போகுது. முதல்வர் விஜய் முக்கிய முடிவு. யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை துவங்கிய கையோடு முதலமைச்சர் விஜய் அடுத்த முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான அறிவிப்பாக இருந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 நிதி உதவி வழங்கும் மாபெரும் திட்டத்தை அமல்படுத்த அரசு தற்போது தீவிரமாக ஆலோசனை செய்து வருகின்றது. இந்த திட்டத்திற்கான தகுதி வரம்புகள், நிபந்தனைகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்த முழுமையான விவரங்கள் அரசாணையாக மிக விரைவில் வெளியாகும் என்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நிதி ஆதாரங்களை ஆய்வு செய்த பிறகு பட்ஜெட்டை தொடர்ந்து இந்த மாதாந்திர உதவித்தொகை திட்டம் முழு வீச்சில் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உயர்கல்வி படித்து முடித்தும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் தவித்து வரும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை இடைக்கால பொருளாதார சுமையை குறைப்பதே இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கமாகும். தவேகவின் தேர்தல் வாக்குறுதியில் வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமா முடித்தவர்களுக்கு ரூபாய் 2500 இளைஞர் நல நிதியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.